PKL சீசன் 11 ஆக்ஷனோட டே 2ல தமிழ் பிளேயர்ஸை நிறைய தமிழ் டீம் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் எந்தெந்த டீம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாஸ் டீம் PKL சீசன் 11 ஆக்ஷனோட டே 2ல என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த PKL 11 ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு அஜித் குமார் அண்ணனை புனேரிப்பல்டன் டீம் கிட்டத்தட்ட 66 லட்சம் கிட்ட கொடுத்து எடுத்திருக்காங்க ஆக்ஷனில். அடுத்ததாக ICF டீமோட மெயின் டிஃபெண்டர் தியாகராஜனை 13.1 லட்சத்துக்கு பாட்னா பைரட்ஸ் டீம் FBM கார்டு கொடுத்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தமிழகத்தோட சிறந்த டிஃபெண்டர் மணிகண்டனை கிட்டத்தட்ட 9 லட்சம் கொடுத்து ஹரியானா டீம் எடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம எல்லாம் அதிகமாக எதிர்பார்த்த தனசேகர் தமிழ்நாட்டோட ரைடரை கிட்டத்தட்ட 9.4 லட்சத்துக்கு யூம்பா டீம் வந்து ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக தமிழகத்தை சேர்ந்த அடுத்த சிறந்த ரைடர் ஸ்டூவர்ட் அவர்களை 14.2 லட்சத்துக்கு யூம்பா டீம் ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக பெரிதும் எதிர்பார்த்த அல்லூர் சதீஷை யூம்பா டீம் ஆக்ஷனில் கிட்டத்தட்ட 13 லட்சம் கொடுத்து எடுத்திருக்காங்க. அடுத்ததாக AZ டீமோட ஸ்டார் டிஃபெண்டர் பாபுவை வந்து 13 லட்சம் கொடுத்து பாட்னா பைரட்ஸ் டீம் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக SRM டீமோட ஸ்டார் ரைடர் தரணிதரனை கிட்டத்தட்ட 13 லட்சம் கொடுத்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் வந்து ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. செலக்ட் ஆன எல்லா தமிழ் பிளேயர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். ஸோ செலக்ட் ஆகாத மற்ற பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்காக ஒரு நேரம் வரும், உங்களுக்காக ஒரு டைம் வரும். ஸோ அந்த டைமுக்காக காத்துட்ருங்க. அந்த டைமை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முயற்சிகள் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான டைம் கண்டிப்பாக வரும். அப்போது நீங்களும் கபடி PKL ப்ளே பண்ணுவீங்க. PKL சீசன் 11 ஆக்ஷனோட டே 2ல தமிழ் தலைவாஸ் டீம் கிட்டத்தட்ட 3 பிளேயர்ஸை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே தமிழ் தலைவாஸ் டீமில் இருந்த அமீர் ஹுசைன் மஸ்தாபியை கிட்டத்தட்ட 15 லட்சம் கொடுத்து FBM கார்டு கொடுத்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு ஈரானியன் பிளேயர் மொயின் ஜஃபாரி அப்படிங்கிற பிளேயரை வந்து கிட்டத்தட்ட 13 லட்சம் கொடுத்து ஆக்ஷனில் தமிழ் தலைவாஸ் டீம் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஒரு லோக்கல் டேலண்ட் சௌரவ் கயாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயரை கிட்டத்தட்ட 9 லட்சம் கொடுத்து ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ். ஸோ இன்னும் PKL பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தமிழ் தலைவாஸ் டீமை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம தமிழ் பிளேயர்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. செலக்ட் ஆகாத தமிழ் பிளேயர்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. இதெல்லாம் தாண்டி நிறைய டோர்னமெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஸோ எல்லா அப்டேட்ஸையும் நம்ம சேனலில் ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் மூலமாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். நிறைய வித்தியாசமான கண்டென்ட்ஸ் வேறு நான் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.